வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். நான் உங்கள் சிவா. இந்த காலம் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஊரில் இருந்து யூகேக்கு ஸ்கில் ஒர்க்கர் அந்த ரீட்டைல் மேனேஜராகவோ இல்லாட்டி ஷாப் கீப்பராகவோ ஏதோ ஒரு இதில் ஸ்கில் ஒர்க்கர் வீசா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இங்கே ஒர்க் வீசாவில் வந்திருப்பீங்க. உண்மையிலேயே ஒர்க் வீசாவில் வர்றது வந்து பெனிஃபிட்டாக என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இங்கே போய் கொண்டிருக்கவைக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது, உண்மையிலேயே நீங்கள் காசோ ஏதோ கொடுத்து அப்படியே சொந்தக்காரர்கிட்டயோ தெரிஞ்சாக்கிட்டோ கொடுத்து வாரீங்கள். ஆனால் உண்மையாகவே இங்கே வந்தால் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குமா, இல்லாட்டி நீங்கள் நினச்ச மாதிரி உழைக்கலுமா, உண்மை என்ன, நடக்கிற சம்பவங்கள் என்ன, உண்மை சம்பவங்களை அப்படி தான் நாங்கள் அதில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் யாராச்சும் யூகேக்கு ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் முக்கியமாக ரிட்டைல் மேனேஜராகவோ இல்லாட்டி ஷாப் கீப்பராகவோ இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செஃப்பாகவோ வர போகிறீங்களாண்டா நான் கவலையும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்குரிய பல உண்மையான திட்டுக்கிடும் விஷயங்கள் வந்து இருக்கும். முழுமையாக பாருங்கள், பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுங்க. நாங்கள் காணொலிக்கு இப்போ போவோம். என்ன மாதிரின்னா, யூகேக்கு வரதுக்கு வந்து ஸ்கில் ஒர்க் வீசா ஒன்று இருக்குது, இந்த ஒர்க் வீசா. ஸோ அதில் வந்து ரிட்டைல் மேனேஜர் அதுவும் ஒரு கேட்டகரி. ரிட்டைல் மேனேஜரில் வந்து நீங்கள் ஒரு ஆள் ஷாப் வச்சுருந்தா அந்த ஷாப்பில் அவர் வந்து ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணி எனக்கு ஹையர் பண்ணி வேலைக்கு எடுக்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஊரில் இருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு அந்த ஒண்டை வச்சுட்டு விற்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க உடனே, அதில் பிஸ்னஸாக மாற்றி. இப்போ ஒரு ஸ்பான்சர் லைசன்ஸ்ன்னு அதுக்குரிய கோர்ஸ் வந்து உண்மையாகவே முடிகிறது ஒரு £3,500 தான் முடியும். ஆனால் அந்த கோர்ஸ் அந்த ஒரு ஸ்பான்சரில் இதை கிட்டத்தட்ட 25,000 30,000 வரைக்கும் நிறைய கடை முதலாளி மாதிரி இங்கேருந்து விற்கிறாங்க. விற்று என்ன செய்கிறாங்கன்னு ஒரு கட்டத்தில் அது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. இந்த இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது, ஓகே இப்படி கோஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இல்லீகல் பிரச்சனை நடக்குதுண்டு. இதை நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இந்த ஏர்போர்ட்டில் நிறைய பேரை மறைச்சி வச்சுருப்பாங்க. கேர் ஒர்க்கராக வந்தாக்களை, சில பேர் ஸ்கில் ஒர்க்கராக வந்துருப்பின அப்படி ஷாப்பில் ஸ்பான்சர் கிடச்சின்னு சொல்லி நிறைய பேர் ஏர்போர்ட்லேயே மறைச்சி திருப்பி நினைப்பின சம்பவங்கள் நடந்திருக்கு. பிடிபட்டுருப்பின நிறைய பேர் இப்படி காசு எடுத்து தான் வந்தேன். அப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களாண்டா, கிரேஸ் ஜியாக வர்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 27,000-30,000 பவுண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 1.25 கோடி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் அடிப்போம், நீங்கள் 2-3 நாளாக வந்துடலாம். அப்போ ஒரு ஆர்வத்தை தோன்றுறது சனத்துக்கு. ஓகே நீங்கள் இவ்வளோ காசை கட்டினீங்கன்னா உடனே வந்துடலாம், இங்கே அந்த காசு எல்லாத்தையும் 1 வருஷம் 2 வருஷத்தில் கொடுத்துடலாம் எந்த ஒரு ஆசையை காட்டி இங்கே கூப்பிட்டுட்டு இங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் அது உண்மையாக கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக வைப்போம், ஒரு 20-22 வயசு இருக்கிறபடியே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு குளோபல் டேலண்ட் வீசா இருக்குது, ஸ்டூடெண்ட் வீசா இருக்குது. ஆனால் அவன் வந்து ஓகே ஸ்கில் ஒர்க்கராக போகணும்னு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு இதில் காசு கொடுத்தோ எப்படியோ ஒரு ஸ்கில் ஒர்க்கரை பொமிட்டு வந்து எடுக்கிறான், யாரோ ஒரு கடைக்காரன்லேருந்து எடுக்கிறான். இந்த கடைக்காரன் வந்து ஓகே கொடுத்துட்றான், ஸ்கில் ஒர்க்கரை கொடுத்து 30,000 பவுண்ட்ஸ் கொடுத்து எடுத்துட்டா ஓகே அவனுக்கு தெரிஞ்சது ஓகே ஒர்க் பர்மிட்டில் இங்கே வந்தால் எப்படியும் உழைக்கலாம், இவ்வளோ உழைக்கலாம் என்று எதையோ 4-5 பேர் போடுற வீடியோவை பார்த்து மேய்ஞ்சிட்டு ஆள் வலிக்கிட்டு வரதுக்கு. ஆனால் உண்மையானடா இங்கே வந்துட்டீங்களேண்டா நீங்கள் ஒரு அடிமை, ஸ்பான்சர் கொடுத்தவனுக்கு அடிமையாக தான் நீங்கள் இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் வந்து நினச்ச மாதிரி எல்லா இடம் வேலைக்கு போயிடாது, சேலரி ஒழுங்காக தரமாட்டாங்க, எந்த பிரச்சனையிலும் போய் கொண்டிருக்கு. டேக்ஸ் வந்து உண்மையாகவே கம்பெனி தான் பே பண்ணணும். உங்களை எவன் வேலைக்கு எடுத்தானோ வந்து அவங்களுக்கான டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் அப்படின்னு நடக்கிற இல்லைங்க, அவங்க டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, உங்களை தான் பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகளும் போய் கொண்டிருக்கும். உண்மையாக சேலரியை குறைச்சி தருவாங்க, பேங்கில் போட மாட்டாங்க, அப்படி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் கூட காய்ச்சினீங்களா உடனே ஸ்பான்சர் லைசன்ஸில் கை வைப்பேன், உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடும், அப்புறம் நீ ஊருக்கு தான் போகணுமெண்டு எல்லாம் பயப்படுத்துவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 25,000-30,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் கட்டி போட்டு இங்கே வந்து தெரியாமல் மாட்டப்படுறாக்கெல்லாம் கூட. இப்போ தெரிஞ்சாக்களோ ஓகே, உங்களோட சொந்தக்காரரோ இல்லாட்டி உங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுன்ற ஆக்களோ ஷாப்ஸோ எதை வச்சுருந்தா ஓகே நம்பி வரலாம். ஆனால் தெரியாத ஆக்களில் அப்படி எடுக்கிற விசாக்கள் வந்து கடைசியாக கொண்டு விடுற நிலைமைகள் வந்து மோசமான நிலைமைக்கெல்லாம் கொண்டு தள்ளி விட்டுரும் எல்லாரையும். அப்போ இங்கே வந்துட்டு உங்களால் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரி சூழல் வந்து உருவாகும். நீங்கள் வந்து தெரியாத ஆக்கள்கிட்ட ஸ்பான்சர் எடுத்தீங்களா, நீங்கள் வந்து தெரியாத எடுத்தீங்கன்னா சரியாக கஷ்டப்பட வேண்டி வரும். உங்களுக்குரிய சரியான செலவுகளுக்குரிய காசு சரியாக உண்மையாக சேலரியாக கிடைக்காது. அதுக்கு பிறகு அக்கமெண்டேஷன், அந்த இடம் வேலை எங்கே கிடக்கு, சில பேர் ஸ்பான்சரை தந்துட்டு வேலையும் தராக விட்டுருவாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் டேக்ஸு நீங்கள் தான் கட்டணும், வேலையை நீங்கள் தான் தேடி பிடிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்னு கிடக்குதுன்ட்டா அந்த ஸ்பான்சரை வச்சு நீங்கள் வழியால் ஒரு 20 ஹவர்ஸ் தான் வேலை செய்யலாம் சேம் பொசிஷனில். அதுக்கு மேலே ஒருத்தர் நீங்கள் வேலை செய்யலாது. சில ஏஜென்சிக்காரனுங்கள் சொல்லுவாங்களோ ஓகே நீங்கள் எவ்வளோ நாளும் வேலை செய்யலாம், ஒரு ஸ்பான்சர் வந்துட்டு அது இங்கே என் களவாக வேலை அப்படிலாம்
சரியான கஷ்டம். ஏன்னா முதல் மாதிரி இப்போ இல்லை. இமிக்ரேஷன் வந்து எல்லா இடத்தையும் பாயுது. பாஞ்சு 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 பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ சரியாக யோசிச்சு யார்கிட்ட நாங்கள் விசாவுக்கு ட்ரை பண்ண போகிறோம், என்ன மாதிரி இதெண்டா போகிறோம்னு யோசிங்க. ஸ்கில் ஒர்க்கரில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் நச்ச மாதிரி எதிர்காலம் போகும்போது ஒரு நாள் நினச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே நச்சு பார்க்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கலாம். ஏன்டா இப்போ கூட இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசா வந்து முதல் ஐஎல்ஆருக்கு 5 இயர்ஸ் எலிஜிபிலிட்டி, இப்போ 10 இயர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்படியே போய் கொண்டு இருந்தாண்டா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகும், பிறகு 15 இயர்ஸ் ஆகும். அப்போ மாறிக்கொண்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஓகே நீங்கள் ஒர்க் விசாவில் இங்கே வந்துட்டு அசைலம் அடிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அதுலெல்லாம் நம்பி வந்துடாதீங்க. அசைலம் எல்லாம் சரியான கஷ்டம். அசைலம் அடித்தா உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் தான். ஒன்று நீங்கள் அசைலம் அடித்தா வேலை செய்யலாம், இன்னொன்று வேலை செய்யலாது. அடுத்தது ரெண்டாவது வந்து அப்படி அசைலம் அடித்தாலும் உனக்கு கேஸ் வின் பண்ண போகிற சான்சஸ் border பாஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு விசா கிடைக்குமே தவிர உடனே உங்களுக்கு அசைலம் அடித்தோடனே வேலை செய்யலாம், நீங்கள் இஞ்சி இருக்கலாம்லாம் தூக்கிலாம் தர மாட்டான். கேஸை பொறுத்து ஓகே உங்கள் நாட்டில் நீங்கள் திரும்பி போகலாமா எல்லாம் பார்ப்பான் வடிவா. பேர் வந்து இப்போ ஸ்கில் ஒர்க்கரில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஸ்கில் ஒர்க்கரில் வந்துட்டு கொஞ்சம் காசுக்கு வேலை செஞ்சு உண்டு. அடுத்த கட்டமாக என்ன செய்யறதா நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா யாருன்ட்டு தெரியாத ஆக்கள்கிட்ட ஒர்க் பெர்மிட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறது. அவன் வேலையும் கொடுக்க மாட்டான், ஒன்றும் கொடுக்க மாட்டான், அவன் ஓடிடுவான். அப்போ கஷ்டப்பட போகிறது வந்து இவர் தான். கேர் ஹோமுக்கு வேலைக்கு வரீங்கன்னாலும் இதே மாதிரி தான். கேர் ஹோமில் வேலை தர மாட்டாங்க, நீங்கள் வெளியால் தான் வேலை பார்த்து செய்யணும். அந்த ஒரு சூழ்நிலை பிரச்சனையும் உருவாகும். மற்றபடி இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து டேலண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் வந்து அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஒர்க்கிங் விசா டைப்ஸ் வந்து இப்போ இன்ஜினியர்ஸ் மாதிரிக்கு வந்து உண்மைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அப்ளை பண்ணாண்டா கிடச்சிடும். ஏன்னா உண்மைக்கு வாக்களிஞ்ச தேவை தான். ஆனால் அந்த நடத்துகிறமா இருக்கிறாக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய பேர் வந்து இங்கே ஸ்பான்சரில் வந்துக்கிறாங்களே இல்லையாண்டு இல்லை, பட் அவங்க வந்து தெரிஞ்சாக்கின்ற ஸ்பான்சரில் வந்திருப்பாங்க. அது ஒரு 120% ஆக்கெல்லாம் அப்படி வாரது. மிச்ச 80% ஆக்களும் வாரது என்ன மாதிரின்னா தெரியாத ஆக்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு இங்கே வந்து சேர்றது. இங்கே வந்தோடனே அது பிராமணாங்கும் ஓகே வேலை இல்லை, வெளியிடத்தையும் வேலைக்கு போயிடாது. எடுத்த வேலைக்கு போனாலும் இப்போ ஒரு ஆளுக்கு இங்கே வந்து மினிமமாக 12.75 பவுன் கொடுக்கணும் ஒரு மணித்தியால். அதுக்கு நீங்கள் களவாக வேலைக்கு போனீங்களேண்டா அது போகக்கூடாது. ஆனால் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 5 பவுண்ட் 6 பவுண்ட் தான் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 14-15 மணித்தேலாம் வேலை செய்யணும். இந்த நாட்டில் 14-15 மணித்தேலாம் எல்லாம் வேலை செஞ்சுங்களேண்டா ஓகே உடைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்பு கலண்டு கீழே விழுந்துடும். ஏனெண்டா லீகலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கஷ்டப்பட்டு முறிஞ்சு சரியான ஒரு கட்டும் இதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். மானக்கேடும் அது வேற இருக்கும். என்னன்னாலும் சொல்லுவாங்க, அப்படியே கேட்டுக்கொண்டு பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இருக்கும். அவன் காதுகளையே கிழிப்பான். ஒழுங்காக வேலை செய்ய, அப்படி வேலை செய்ய, எப்படி வேலை செய்யண்டு. அதோட எங்கள் டேகளுக்கு ரூல்ஸுகளும் தெரியாது. இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நார்மலாக இந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்து வேலை செய்கிறாக்களை கண்காணிக்க இல்லாது. இது எங்கள்கிட்ட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட சனம் வந்து ஓகே போஸ் வந்து கேமரா பார்த்துடுவார், கேமரா பார்த்துட்டு கோல் அடிப்பார், அப்படி இப்படிலாம் யோசிக்குங்க. வெள்ளைக்காரங்க வேலை செஞ்சிங்கன்னா தெரியும், அவங்கள வந்து ரூல்ஸை இதுண்டுவாங்க. அதாவது இப்படி கேமரா பார்ப்பர் போஸ்ன்னு வச்சிங்கன்னா என்ன அவர் பார்க்க இல்லாது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இவர் இப்படி பார்த்தோன்னு இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில ஒன்றே கேஸை போட்டு விட்றாங்க. எங்கன்னா சொன்னால் அப்படி இல்லை கேட் அப்போ இப்படி கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது. அதால் தான் நீங்கள் இங்கே வரைக்க நல்லா யோசிச்சுட்டு தெரிஞ்சாக்களை வச்சு ஒரு நல்ல ஸ்கில் உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கில் ஒர்க்கர் விசா எடுக்க வேணாம்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சாக்கள்கிட்ட நம்பகத்தன்மையான ஆக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லையண்டா கிடைக்கிற சேலரியில் பாதி தான் கிடைக்கும், பாதி வட்டிக்கு கட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு ஊர்லேருந்து கடன் வாங்கி சாப்பிட நிலைமையும் உருவாகும். வந்துட்டு அசைலம் அடிக்கலாமென்று மட்டும் நினச்சிட்டு வந்துடாதீங்க, அது வேறு ட்ரெக், அது கம்ப்ளீட்லி வேறு. அதை பற்றி ஒரு காணொளி நான் உருவாக்குற நடத்ததா. ஸ்கில் ஒர்க்கரில் வாராக்கள் நல்லா யோசித்து வாரது நல்லா இப்போ இருக்கிற சூழ்நிலையில்.